ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் இன் த சென்ஸ் வந்துட்டு ஒரு பெண் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றியான நியூஸ் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பெண் டாக்டர். ஆக்சுவலாக அந்த பெண் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தெலுங்கானா மாநிலம் அந்த ஹைதராபாத்தில் இப்போ தனியார் மருத்துவமனையில் வந்துட்டு மருத்துவராக வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மருத்துவர் அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு அப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு கர்நாடகா மாநிலம் கொப்பளு அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்துட்டு சுற்றுலாக்காக வராங்க. சுற்றுலா வந்து அங்கே இருக்க ஒரு தனியார் விடுதியில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு துங்கபத்ரா அப்படின்ற ஒரு ஆத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த பெண் டாக்டர் அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து அந்த ஆத்தை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆத்தை பார்த்துட்டு அந்த ஆற்றுல வந்துட்டு அவங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஓகே வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஆக்சுவலாக அவங்க வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண் டாக்டர் அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி பாறை பாறை இருக்குது. அந்த பாறை மேலே வந்து அந்த ஆற்றுல வந்து அவங்க கீழே குதிக்கிறாங்க. குதிச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க ஆள் வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ அந்த ஆற்றுல குதிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேடுறாங்க. அந்த டாக்டர் குதிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அவங்கள காணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து தேடுறாங்க அவங்கள எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே காணும். ஸோ இவங்களும் வந்து அந்த ஆற்றுல இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்கள. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருக்க இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் சுற்றுலாவுக்கு வந்தோம். ஸோ இவங்க வந்து ஆற்றுல குதிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அங்கே இருக்க போலீஸு அப்புறம் தீயணைப்புத்துறை எல்லாமே சேர்ந்து வந்துட்டு போய் அவங்க டாக்டர் வந்துட்டு தேடுறாங்க. பட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த துங்கபத்ரா ஆற்றுல வந்துட்டு அதிக தண்ணி வர்றதுனால அவங்க அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அந்த போலீஸு ப்ளஸ் வந்துட்டு அந்த தீயணைப்புத்துறையினர் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தேடிட்டு இருக்கிறாங்க. தேடிட்டு அவங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவங்க வந்துட்டு பாறையோட இடுக்கில் வந்து அவங்க மாட்டியிருக்கலாம். அதனால அவங்க வந்து தேடுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து அந்த முயற்சியை வந்துட்டு விடாமல் இவங்க போலீஸும் தீயணைப்புத்துறையும் வந்து 2 பேரும் சேர்ந்து அவங்கள வந்து தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் சார் அவங்க வந்துட்டு அங்கே நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் அவங்க விழுந்து கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு திருப்பியும் அவங்க வந்து நீச்சல் அடித்து அடித்து வந்து இழுத்து செல்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து அந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு போலீஸும் தீயணைப்புத்துறையினும் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருக்குது. அந்த டாக்டர் வந்து தண்ணியில் அடித்து செல்லப்பட்ட ஒரு காட்சி. ஸோ இது போன்ற செய்திகள் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்கள் பிரகாஷ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.